எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து வடைக்கறி செய்ய போகிறேன். அது நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் வடைக்கறி செஞ்சு காமிக்க போகிறேன். அது சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் வந்து அதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பு இது ஊற வச்சு ஒரு 2 ஹவருக்கு வச்சுட்டேன். இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னா, தக்காளி வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா புதினா கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு கூட நம்ம அரைக்கிறதுக்கு அது வந்து அரைச்சி நான் வந்து இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து வடை மாதிரி கூட தட்டி நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு கூட நீங்கள் செய்யலாம். அது கூட நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து இது இட்லி செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். வடைக்கறின்றதை அவிச்சி எடுத்துகிட்டு செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு 3 லவங்கம் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இந்த கடலைப்பருப்பு கூட போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் காரம், கொஞ்சம் ஸ்மெல்லு எல்லாமே நல்லாயிருக்கும் அது நம்ம செய்கிறப்போ. அதனால் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அது கூட நம்ம கடலைப்பருப்பு கூட அரைச்சி நம்ம இட்லி செட்டில் போட்டு வேக வைக்கிறதுக்காக இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட போகிறோம், கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறோம், உப்பு போட போகிறோம், எண்ணெய் ஊற்ற போகிறோம், கொஞ்சம் சோம்பு போட போகிறோம், கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 பட்டை போட போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம கரம் மசாலா போட போகிறோம், அதனால் சும்மா 2 போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்து நம்ம இட்லி சட்டியில் போட்டு நம்ம வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்குறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு கூட நம்ம என்னென்ன போட்டு அரைக்க போகிறோன்ட்டு நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகா, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இதை நம்ம போட்டு நம்ம வந்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைன்னு அரைச்சி நம்ம இட்லி சட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி இதில் போட்டு நம்ம வேக விட்டு ஒரு 1/4 ஹவருக்கு அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்டு வடைக்கறி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வடைக்கறிக்கு மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். எவ்வளோ குறைன்னு இப்படி தான் இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அது ஒரு சில 1, 2 அதை நம்ம வந்து கடலைப்பருப்பு இது இந்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். எப்படி அரைச்சிருக்கிறேன் பாருங்கள், குறைன்னு. இது கூட வந்து மிளகாலாம் போட்டதுனால நம்ம அவிச்சி எடுத்தோம்னா நல்லா காரத்தோடு கொஞ்சம் வாசனையோடு சோம்பெல்லாம் போடவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இட்லி சட்டி இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக விட்டுக்கலாம். 1/4 ஹவர் போதும் வெந்ததுன்னா. இப்போ ஃபுல்லாக நல்லா ஜார்லேருந்து எல்லாத்தையும் வலிச்சு நல்லா எடுத்து எல்லாத்தையும் இப்போ ஒரு 1/4 ஹவர் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். வேக வச்சு செஞ்சோம்னா அது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வறுத்து கூட செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம் அது. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக அந்த இட்லி மாதிரி 7 ஈடு வந்துடுச்சு. இது நல்லா வேகட்டும். அது இப்போ கை வாஷ் பண்ணிட்டு மூடியை போட்டுக்கேன். இப்போ மூடியை போட்டு நான் ஒரு 1/4 ஹவருக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பை நம்ம கொடுத்துக்கலாம். வச்சுட்டோம்ப்பா. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது பக்கம் அது வேகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/4 ஹவர் வேகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி இதில் வந்து நம்ம வந்து சோம்பு போடல, முதல்ல சோம்பு போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து
பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூவு, 2 பட்டை, கல்பாசி அதை வச்சுருக்கேன். அதில் லவங்க ஏலக்காயெலாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இது நல்லா பொரிட்டோம். அது இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம மாவு போடுறப்போ அப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குது அதை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா இது வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சீக்கிரம் வந்து டக்குன்னு வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம், மஞ்சள் தூள் போட போகிறோம், மிளகாய் தூள் போட போகிறோம், அப்புறம் கரம் மசாலா. இப்போ வந்து கரண்டி எடுத்து வதக்கிட்டு நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கி வதக்கணும். இப்போ வந்து தேவையான உப்பு அதிலே போட்டு தேவையானது உப்பு, கல் உப்பு தான் போடுறேன். அது போட்டாச்சு. இப்போ நல்லா அது வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வெந்து இப்படி ஆறினோன்னா நம்ம தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடல. ஏன்னா வந்து அது ஒரு சிலருக்கு தான் போடணும். ரொம்பவே போட்டால் உடம்புக்கு அது வந்து கெடுதல் அப்படின்றாங்க. அதனால் அல்சர் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை நாங்கள் நிறைய விரும்பி அது போடுறதில்ல. அது கம்மி பண்ணி போடுறது. எதுனாலும் பிரியாணி அந்த மாதிரி பிரிஞ்சி, ஒயிட் புலாவு தேவைக்கு மட்டும் போடுறது. மற்றதெல்லாம் மிளகாத்தூளே நம்ம யூஸ் பண்ணிடுறது. ஏன்னா ஒரு ஏஜ் வந்துச்சுன்னா அது நம்ம மாத்திரைங்க நிறைய சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, வயிறு புண்ணாகிட்டு இது வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய நீங்கள் அதில் சேர்க்காதீங்கன்றாங்க. அதனால் வந்து பச்சை மிளகா ஒரு சிலது தான் போடுறது, எல்லாத்துக்கும் போடுறது கிடையாது. ஆனால் நீங்கள் போடுறது இருந்தாலும் போடலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு விருப்பம் தான் போட்டுக்கலாம். தக்காளி போட்டேன்ப்பா. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போதும் இஞ்சி பூண்டு இது போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி போட்டுட்டேன். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நல்லா உப்பு போட்டதுனால அது நல்லா டக்குன்னு மேஷ் ஆகி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் இருந்தால் தான் வடைக்கறிக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையானது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து கடல மாவு இதுனால அது வந்து நிறைய தண்ணி பிடிக்கும். அது நல்லா வேகிறதுக்கு நிறைய தண்ணி ஊற்றணும் நம்ம. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் வடைக்கறிக்கு. இல்லைன்னா ரொம்ப வந்து சதன்னு ஆகிடும். அவ்வளோதான். நம்ம தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இப்போ அது கொதிக்கட்டும். இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சு. வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான். காஷ்மீர் மிளகாய் வேணாலும் காஷ்மீர் மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதில் உங்களோட விருப்பம் அது. நான் வந்து வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இதே போடுவேன். நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள்லாம் போட மாட்டேன். இதுவே பாருங்கள் எவ்வளோ கலரு நல்லா இருக்குது பாருங்கள். நான் அரைக்கிறப்போ அதில் வந்து போட்டு அரைச்சதுனாலே எனக்கு கலர் இந்த மாதிரி கொடுக்குது. இவங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது வெந்துருச்சான்னு நம்ம கடலைப்பருப்பு மாவு வந்து போட்டு நம்ம அவிச்சோம் இல்லையா, அது வெந்துச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலை ஒரு ஆயிடுச்சான்னு டைம் பார்க்கணும். டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெந்துச்சான்னு ஆற விட்டுட்டு நம்ம கலந்து அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா நம்ம தாளிப்பு கொடுத்தோம் இல்லையா, அது நல்லா சத நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம எடுத்து இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நான் நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே நம்ம காஞ்ச மிளகாலாம் போடுவோம். இதில் வந்து காரெல்லாம் நல்லா சேர்ந்து சூப்பராக சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அப்படி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி போட்டால் தான்
நல்லாயிருக்கும். நீங்கள் அவிச்சி போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து போடுறதோட நம்ம அவிச்சி போட்டோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் பெரிய பெரிய இந்த என்ன சொல்கிறது ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் எல்லாமே வந்து அவிச்சி தான் போடுவாங்க. அது வீட்டில் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் வடை மாதிரி தட்டி அது மாதிரி போடுறோம். அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்காது. இது எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இட்லி மேலே தோசை மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. எவ்வளோ அழகாக வறுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காரம் புளிப்பு எல்லாமே இதில் உப்பு எல்லாம் சேரணும். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போயே நல்லா திக்காக எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துச்சுக்காங்க. நம்ம இட்லி மேலே தோசை மேலே இப்படி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா அப்படியே சூப்பராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது. மீடியமான பாதத்துக்கு நம்ம வச்சு நம்ம பரிமாறினோம்னா சூப்பரான வடைக்கறி என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது இன்னும் வேகட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வடைக்கறி என்னன்னு. அடுப்புலேருந்து இறக்கிட்டப்பா. இப்போ சூப்பராக வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. அவ்வளோதான், போதும். நல்லா வெந்து நல்லா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது பாரு. ஒன்று ஒன்று கட்டி கிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா ஈவனாக நல்லா சூப்பராக இட்லி மேலேயோ தோசை மேலேயோ நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கட்டியே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் செய்யணும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இட்லி தோசை இடியாப்பம் பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாய். தேங்க்யூ.